தமிழ் ஸ்டோரிஸ் பார்க்கலாமா? வெல்கம் டு கட்டீஸ் மினி கதை. ஒரு நண்பன் பணம் இல்லைன்னு சொன்னான். அதே நண்பன் அடுத்த நாள் உயிரை காப்பாற்ற வந்தான். ஆனா அந்த ஒரு இரவு ஒரு நட்பை கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. அவன் கண்ணில் விழுந்த கண்ணீர் அம்மாவுக்காக இல்லை, நண்பனுக்காக. ஏன்னா நம்பிக்கையோடு கேட்குற உதவி மறுக்கப்படுது. அது மனவேதனை மிகவும் அதிகமாக்கும். அந்த ஆலமரத்தடியில எதுவானாலும் நம்ம நட்பு மாறாது அப்படின்னு சத்தியம் பண்ணிய இருவரில் யார் அந்த சத்தியத்தை மறந்தான், யார் அந்த நட்பை காப்பாத்தினான் பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போலாம். மாலை நேரத்தில் காற்றில் ஆடும் நெற்பைகள். அந்த ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள், கார்த்தி மற்றும் முத்து. இவர்கள் இருவரின் நட்பு சாதாரண நட்பு இல்லை, அது ஒரு உயிர் நட்பு. ஊரின் நடுவில் ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரத்தடியில் தான் கார்த்திக்கும் முத்துவுக்கும் நட்பு ஆரம்பமானது. கார்த்தி சிரித்து கொண்டே, முத்து, நாளைக்கு நம்ம பெரியவங்க ஆனா இந்த ஊருக்கே உதவி பண்ணணும் என்று சொன்னான். நிச்சயடா, நம்ம வேறு வேறு வீட்டுல வாழ்ந்தாலும் ஒருத்தர் விட்டுட கூடாது. ஒரு நாளும் இல்ல, நம்ம சேர்ந்து இருப்போம். ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க கூடாது. அந்த மரக்கிளையில் கை வைத்து இருவரும் ஒரு சத்தியம் செய்தார்கள். எதுவா இருந்தாலும் நம்ம நட்பு மாறாது. ஆமா, நம்ம நட்பு எப்போ நிலைக்கும். எதுவா இருந்தாலும் நம்ம நட்பு மாறாது. சில ஆண்டுகள் கடந்து வாழ்க்கை அவர்களை வெவ்வேறு வழியில் கொண்டு சென்றது. கார்த்திக் நகரத்துக்கு போய் பெரிய படிப்பு படித்து நல்ல வேலையில் இருந்தான். முத்து மட்டும் கிராமத்திலேயே இருந்து தன் அம்மாவை பார்த்து கொண்டு விவசாயம் செய்தான். ஒரு நாள் முத்துவின் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டிய நிலை வந்தது. முத்து கவலையுடன், டாக்டர், என் அம்மாவை காப்பாத்துங்க. பணம் கொஞ்ச நேரம் கொடுத்தா கட்டிடுறேன். அவசரமாக ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா நிலைமை மோசமா ஆகிடும் என்றார். முத்துவுக்கு நினைவுக்கு வந்த ஒரே பேர் கார்த்திக். அவன் நகரத்துக்கு போய் கார்த்திக்கின் அலுவலகத்தை சந்தித்தான். முத்து மனசோர்வுடன், கார்த்திக், என் அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க, கொஞ்சம் உதவி பண்ணுடா. கார்த்திக், முத்து, இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டடா, நான் பாக்குறேன். அந்த ஒரு வார்த்தை பார்க்கிறேன் முத்துவின் மனசை உடைத்தது. அவன் அமைதியாக திரும்பி போனான். ஆனா அந்த இரவு கார்த்திக்கு தூக்கம் வரவில்லை. அவன் நினைத்தான் அந்த ஆலமரத்தடியில் செய்த சத்தியத்தை. அடுத்த நாள் அதிகாலை அவன் மருத்துவமனைக்கு ஓடினான். கார்த்திக் அவசரமாக, முத்து, கார்த்திக், நீ வந்துட்டியா என்றான் கண்ணீருடன். நீ வந்துட்டியா? ஆமா, நான் வந்துட்டேன். நட்பு பணத்தால அளக்க முடியாதுடா, நான் தப்பா யோசிச்சுட்டேன். டாக்டர், எவ்வளவு செலவு வந்தாலும் நான் தர்றேன். முத்துவின் அம்மாவை காப்பாத்துங்க என்றான் கார்த்திக். சில நாட்களில் முத்துவின் அம்மா குணமடைந்தார்கள். மீண்டும் அந்த ஆலமரத்தடியில் இருவரும் நின்றார்கள். முத்து, நான் ஒரு நிமிஷம் உன்னை தவறா நினைச்சேன்டா. அதற்கு கார்த்திக், இனிமேல எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்றான். இருவரும் மீண்டும் அந்த மரக்கிளையை தொட்டார்கள். வாழ்க்கை நம்மை எவ்வளவு தூரம் கொண்டு சென்றாலும் உண்மையான நட்பு நம்மை மீண்டும் சேர்க்கும். பணம், பதவி, பெருமை இவையெல்லாம் தற்காலிகம். ஆனால் நம்பிக்கையோடு இருக்கும் நண்பர்கள், அது வாழ்நாள் முழுக்க இருக்கும் செல்வம். கதைநெறி: உண்மையான நட்பு சோதனைகளில்தான் வலுவாகிறது.